போன வருஷம் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறேன், எந்த நாடு ஞாபகம் இல்லை, வெளிநாட்டில் ஒரு பொண்ணு வந்து ஹைதராபாத் பொண்ணு, தெலுங்கு கமிட்டியில் எனக்கு మీటింగ్స్. அப்போ வந்துட்டு சொன்னா, సిస్టర్ గారు ఒక్క సంవత్సరం అయిందండి ఏసైని నమ్ముకున్నాను, హైదరాబాద్ నుంచి వచ్చాను, నేను ఇంజనీర్గా ఉన్నాను, నాకు జాబే దొరకలేదు ఈ కంట్రీలో, చర్చికి వెళుతున్నాను, ఏసై నమ్ముకున్నాను, నాకు ఇంకా జాబ్ దొరకలేదు. புரிஞ்சிச்சிங்களா? ஏதாவது ஒரு வருஷம் ஆச்சுங்க சிஸ்டர் இயேசுவை ஏற்றுக்கிட்டு, எனக்கு இன்னும் ஜாப் வரல அப்படின்னா. நான் கேட்டேன் பொறுமையா, இயேசுவை ஜாபுக்காக ஏற்றுக்கிட்டீங்களா இல்லை இயேசுவே உங்க சொந்த ரட்சகரா ఏற்றுக்கிட்டீங்களான்னு. ఇంకా జాబ్ ఆయన నమ్ముకుంటే మేలు చేస్తాడు కదా, ఆయన నమ్ముకుంటే ఇంకా జాబ్ వస్తుంది, అన్నీ వస్తుంది, బాగా బ్లెస్సింగ్గా ఉంటారన్నారు కదా, అందుకే నమ్ముకున్నాను. సరే నల్లుదేని சொன்னேன், పొరుமையா சொல்லிக்கிட்டு சொன்னேன், కాద సిస్టర్ గారు, మీరు వచ్చి యేసయ్యనే సొంత రక్షకుడిగా అంగీకరించుకోండి, ఆయనే నిజమైన దేవుడు, మీ జాబ్ కొరకొద్దు அப்படின்னெல்லாம் சொல்லிட்டே இருந்தா அது வந்து கேட்கல. What is the use believing in Jesus? There is no job, 1 year I'm suffering here. ఇండియా నుంచి వచ్చి ఇక్కడ ఎంత ఇబ్బంది పడుతున్నానే அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் என் மேல இறங்கிட்டாரு. நான் சொன்னேன், அம்மாய் నువ్వు నమ్మినా, నీ நம்பினாலும் நீ நம்பாட்டியும் ஏசுதான் ஐயா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷரும் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்றதுனால தெய்வம் இல்லாம போறதில்ல. அவர் ஒருவரே தேவன். He is the only God. There is no other God. அப்படி என்ன, நீ உன்னுடைய வேலைக்காக ஒரு ஏஜென்ட் கிடையாது, உன் வேலையை வாங்கி கொடுக்கறதுக்கு ஏஜென்ட் கிடையாது, உன் கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக இயேசுவை தேடாத, உன்னுடைய பிரச்சனைகள் போக்க, உன் வீடு கட்டி முடிக்கிறதுக்காக இயேசுவை தேடி வராத. உன் ஆத்மா பரலோகம் போக, நீ ரட்சிக்கப்பட, இயேசு உனக்குள்ள வாழ, அவர் தெய்வனும் மனுஷனும் உட்கொள்ள முடியா, உறவு கொள்ளும்படியாக அவர் வந்தாரே தவிர உனக்கு வேலை வாங்கி கொடுக்க இயேசு இல்ல. If you don't believe Jesus is the only God, but he is the only still God in this country, இந்த கண்ட்ரியே இயேசு இல்லன்னு சொன்னாலும் அவர் தெய்வம் இல்லாம போறதில்லையா. அவர் ஒருவரே மகிமையின் தேவன் என்று சொன்னேன். கர்த்தருடைய ஆவி பயங்கரமா இறங்கினோடு அவர் நடுங்கி முழங்கால் படிட்டு சொன்னார், ஐயோ சிஸ்டர் காரு, நாக்குள்ள மண்ட என்ன எரிகிறது, என் சரீரம் எரிகிறது, அந்த இயேசுவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் வேலைக்காக அல்ல, என் வாழ்க்கையில இயேசு வேணும் என்று அன்றைக்கு அர்ப்பணித்த அந்த வாலிப மகள். சோ இயேசுக்குள்ள நம்ம இருக்கும்போது மிக தாழ்மையா இருக்கணும், ஆனா இயேசுடைய காரியத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும்.